ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் எந்த பார்க்கில் பார்த்தோமோ அதே பார்க்கில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஏவியரி ஹவுஸ் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்டேஷனாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளார போனப்போ லவ் பேர்ட்ஸ், அது இல்லாமல் நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா பறந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே உள்ளேயே வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஏவியர் ஹவுஸும் வந்து செப்பரேட் ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் உள்ள என்ட்ராகிற மாதிரி இருந்தது. இந்த ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எது போட்டிருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. உள்ளே போகிறப்பவே வந்து ஃபுட்டுக்கு வந்து தனி சானிடைசிங் செக்ஷன் இருந்தது. சானிடைஸ் பண்ணி தான் என்ட்ராகிற மாதிரி இருந்தது. உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து நம்ம கூடலாம் மெர்ஜ் ஆகிக்குது, நல்லா ஜெல்லாகுது. நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தா நம்ம மேலேயே உட்காந்து சாப்பிட்டுச்சு. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கலைஞர் பார்க்குக்குள்ள அந்த பறவைகள்லாம் உள்ள போகும்போது அதுக்குள்ள போனோன்னே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன இவ்வளோ பறவைகள் இருக்கு, விதவிதமான பறவைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லாரும் கையில் நிறையா தானியம்லாம் வச்சுக்கிட்டு பறவைகளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இவன் நம்மளும் சாப்பாடு ஊட்டலாம் போல இருந்துச்சு. அதுக்கு தனியாக கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும் போல இருக்கு. கட்டினா அது நம்ம உணவு கொடுக்கலாமா அந்த பறவைகளுக்கு. அப்புறம் மேலையெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பறவைகள்லாம் வந்து விதவிதமாக சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களையெல்லாம் அழைச்சிட்டு போனால் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் போய் அந்த பறவைகளையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதே மாதிரி செகண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரட்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு எல்லாருமே ஃபீட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லோரும் ஷோல்டரில் உட்காந்துருந்தது, கையில் வந்து ஃபுட் வச்சுட்டு அதை ஃபீட் பண்ணுறது, இந்த குழந்தைங்களாம் அது கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் பெரிய பெரிய பேர்ட்ஸாக இருந்தது. அந்த பேரட்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பயங்கரமாக சவுண்டு விட்டுட்டே இருக்குது. எங்கேருந்து தான் சவுண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் அந்த தேர்ட் செக்மெண்ட்ல தான் சவுண்டு வந்தது. தேர்ட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர சவுண்டு. அதே மாதிரி அதுங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு அட்ராஷியஸான பேர்ட் மாதிரி, ரவுடி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிறதுனாலயோ என்னவோ அதை மட்டும் தனியாக வந்து ஒரு தனி செக்மெண்ட்டில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அது அதே மாதிரி பயங்கரமாக பக்கத்துலலாம் வரலை ஃபீட் பண்ணுறதுக்கெலாம். அவங்க அதுக்கு வந்து ஃபீடிங்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிற அந்த பேஸ்கெட்டில் தான் வந்து ஃபீடிங்க்கான அந்த ஃபுட்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஏவிரியிலேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு ரேம்ப் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போகலான்னு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாக் ப்ளஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃபாக் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து அது ஃபாகே வரும். பட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும் போல். அந்த ஃபாக் பார்த்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக வரப்போ சுத்தமாக கண்ணே தெரியாத அளவுக்கு நிறையவே வருது. நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் அந்த பனிமூட்டத்தில் நடந்து போனோம். அப்போ ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் மறைச்சிது அந்த புகை. அடுத்தது ஒரு இடத்துக்கு போனோம். எனக்கு எங்கே அழைச்சிட்டு போகிறாப்புல அப்படின்ட்டு நான் பின்னாடியே போயிட்டே இருந்தேன். ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போனேன். அதே ஒவ்வொரு சைடையும் பழங்கள், காய்கறிகள், விதைகள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் அந்த தோட்டம்லாம் வச்சு பயிர் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ப்ளஸ் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சுத்தம் போது தான் தெரிஞ்சது ஏதோ மியூசிக்கல் வாட்டர் ஃபவுண்டைன் அந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு போட்டிருந்தது. போகிற வழியில் பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால், ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது. போய் பார்த்தா ஒரு சின்ன சைஸ் தான், பட் வந்து நல்லாவே இருந்தது. ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபாலில் இருக்க அந்த ப்ரீஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக கீழே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வச்சு ஆப்போசிட்டில் அடித்து அந்த ப்ரீஸை வந்து வர வச்சுருந்ததுலாம் வந்துட்டு நல்லா பக்கா டிசைனிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதெல்லாம் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்லாம் பார்த்துட்டு திருப்பி இன்னொரு ரவுண்ட் என்ன பண்ணோன்னா, ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி இருக்கவும் சரி இன்னொரு வாட்டி அந்த ஃபாக் ரேம்ப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே போனப்போ அங்கே சுத்தமாக கண்ணத்தில் ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு கூட தெரில. இந்த ஜாம்பி மூவிஸ்லலாம் வர மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஈவினிங் டைமில் அந்த வெளிச்சத்தில் பார்க்குறத விட அந்த கொஞ்சம் அந்த லைட்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் ரேம்ப் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருந்தது. ஆப்போசிட்டில் யார் வராங்க, என்ன யாரையும் இடிச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே போகிற மாதிரியே இருந்தது. ஓவராலாக பார்த்தா எனக்கு வந்து இந்த பார்க்கே வந்து நைஸ் கெட் அவே ஃப்ரம் ஆல் த கேஆர்ஸ் இன் தி சென்னை லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 1 or 2 hours வந்து நல்லா நைஸாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விட இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.